வணக்கம். ஒரு சின்ன கேள்வி. நாம தினமும் சமையலறையில மிச்சமான உணவை அடுத்த வேளைக்கு சூடுபடுத்தி சாப்பிடுறோம் இல்லையா? அது பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த சாதாரண பழக்கம் சத்தமே இல்லாம ஒரு கொடிய நோய்க்கு உடலுக்குள்ள அடித்தளம் அமைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. மிச்சமான உணவை சூடுபடுத்தும் போது உள்ளே நடக்கிற மறைக்கப்பட்ட வேதியியல் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். உண்மையிலேயே இந்த சின்ன சமையலறை பழக்கம் உங்கள ஆபத்துல தள்ளுதா? அதாவது மைக்ரோவேவ்லயோ அடுப்புலயோ அந்த ரீஹீட் பட்டனை அழுத்துறோம் பாத்தீங்களா? அப்போ குறிப்பா ஒரு 4 வகையான உணவுகள்ல நடக்கிற பயோலாஜிக்கல் மாற்றம் ரொம்பவே டேஞ்சரஸ். அந்த பட்டனை அழுத்தும் போது உணவுக்குள்ள நிஜமாவே என்ன நடக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 12%. இத கேட்ட உடனே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா பாங்க்ரியாட்டிக் கேன்சர், அதாவது கணைய புற்றுநோய் வந்தா அடுத்த 5 வருஷம் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு வெறும் 12% தானாம். இதுல கொடுமை என்னன்னா, இந்த மாதிரி வேதியியல் பாதிப்புகள் உடலுக்குள்ள பல வருஷமா எந்த ஒரு முன்மறிகுறியும் இல்லாம சைலண்டா சேர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்துல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும். இப்போ சூடுபடுத்துற பழக்கத்துல இருக்கிற வேதியியல், அதாவது இதன் பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியலை கொஞ்சம் பார்க்கலாம். இத நான் உங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இது பியோர் சயின்ஸ். ஒரு உணவு சமைக்கப்படும்போது அது 3 முக்கிய கட்டங்களை தாண்டுது. முதல் முறையா சமைக்கும்போது உருவாகிற கெமிக்கல்ஸை நம்ம உடம்பு ஈஸியா சமாளிச்சிடும். ஆனா அந்த உணவை ஆற வச்சு ஸ்டோர் பண்ணும்போது அங்க இருக்கிற பாக்டீரியாக்கள் சில வேதிப்பொருட்களை இடைநிலை சேர்மங்களா, அதாவது ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸா மாத்திடுது. அதை மறுபடியும் சூடுபடுத்தும் போது என்னாகுது தெரியுமா? அந்த வெப்பம் உணவோட இயற்கை பாதுகாப்பை எல்லாம் உடைச்சிட்டு இந்த சேர்மங்களை மிக வேகமா கேன்சரை உருவாக்குற கார்சினோஜென்களா மாத்திடுது. இதுதான் இங்க நடக்கிற கேம். இந்த குறிப்பிட்ட நச்சுப் பொருட்களோட பேரு நைட்ரோசோ சேர்மங்கள். குறிப்பா சொல்லணும்னா நைட்ரோசோ மைன்கள். இவை மனிதர்களுக்கு கணைய புற்றுநோயை உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் ரொம்ப தெளிவா வகைப்படுத்தியிருக்காங்க. இது ஏதோ யூகமோ வாட்ஸ்அப் ஃபார்வர்டோ கிடையாதுங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச்ல தெளிவா ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. சரி, இந்த லிஸ்ட்ல இருக்கிற முதல் 2 உணவுகள் என்னென்ன? பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, அப்புறம் பச்சை இலை காய்கறிகள். இத பத்தி பார்க்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற முதல் குற்றவாளி இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளான ஹாட் டாக், சாசேஜ், பேக்கன் மாதிரியான ஐட்டங்கள். இது சீக்கிரம் கெட்டுப்போகக்கூடாதுங்கிறதுக்காகவே தயாரிக்கும் போதே நைட்ரைட்டுகள் எல்லாம் சேர்க்கறாங்க. அதாவது இந்த உணவுகள் உங்க கிச்சனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே புற்றுநோயை உருவாக்குற மூலக்கூறுகளோட தான் செட்டப்பா வருது. இது எப்படின்னா, எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துற மாதிரி. இந்த இறைச்சிகளை அதிக வெப்பத்துல மைக்ரோவேவ் பண்ணும்போதோ இல்ல வறுக்கும் போதோ அதில் இருக்கிற நைட்ரோசமைன்களோட அளவு பல மடங்கு எகிரிடுது. ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறத விட மறுபடியும் சூடுபடுத்துறது ரொம்பவே பெரிய ஆபத்து கொண்டு வருது. அடுத்த 2வது உணவு பசலக்கீரை. இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷான பசலக்கீரையில இருக்கிற நைட்ரேட்டுகள் நம்ம உடம்புக்கு குறிப்பா ரத்த அழுத்தத்துக்கு ரொம்பவே நல்லது. ஆனா அதையே சமைச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது அங்க நடக்கிற பாக்டீரியா ரியாக்ஷன்னால அந்த நல்ல நைட்ரைட்டுகளா மாறிடுது. அதை மறுபடியும் நாம சூடுபடுத்தும் போது அந்த வெப்பம் நைட்ரைட்டுகளை ஆபத்தான நைட்ரோசோமேன்களா மாத்திடுது. நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுற ஒரு விஷயம் சூடுபடுத்தும் போது அப்படியே நமக்கு எதிரியா மாறுதுங்கிறது எவ்வளவு பெரிய முரண் பாத்தீங்களா? இது பசலைக்கீரைக்கே மட்டும் கிடையாதுங்க. செலரி, பீட்ரூட், கேல், கேரட் மாதிரி அதிக நைட்ரேட் இருக்கிற எல்லா ஆரோக்கியமான காய்கறிகளுக்கும் பொருந்தும். குறிப்பா மீதமான சூப்ல இருக்கிற செலரி. அதை எவ்ளோ நேரம் வச்சிருக்கோமோ, எத்தனை தடவை திரும்ப திரும்ப சூடுபடுத்துறோமோ அத்தனை மடங்கு அதிகமா கேன்சருக்கான காரணிகளை அது உருவாக்கும். இப்போ அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போவோம். சமையல் எண்ணெய்கள், அப்புறம் மீதமான சாதம், இதுல எப்படி இந்த ஆபத்து மறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். 3வது உணவு பாலி அன்சாச்சுரேட்டட் எண்ணெய்கள். அதாவது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சன்ஃப்ளவர், சோயாபீன் மற்றும் கெனோலா ஆயில்கள். ஒருமுறை யூஸ் பண்ண எண்ணெயை மறுபடியும் சூடுபடுத்தும் போது லிபிட் பெராக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, ஹீட் அதிகமாகும்போது எண்ணெய் உடைஞ்சு நச்சுத்தன்மையா மாறுது. ஒவ்வொரு முறை சூடுபடுத்தும் போதும் அந்த எண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட் குறைஞ்சு ரொம்ப சீக்கிரமாவே அது பாய்சனா மாறிடுது. இதனால என்னென்ன மாதிரியான ஆக்சிஜனேற்றம் அடைந்த நச்சு பொருட்கள் உருவாகுது பாருங்க. ஆல்டிஹைடுகள், PAHகள் மற்றும் அக்ரிலாமைடு. இதெல்லாம் சாதாரண நச்சு கிடையாது. நேரடியாக நம்ம டிஎன்ஏவையே சிதைக்கக்கூடியவை. குறிப்பா மைக்ரோவேவ்ல வறுத்த உணவுகளை சூடுபடுத்தும் போது எல்லா இடமும் ஒரே மாதிரி சூடாகாது. அதனால கண்ணுக்கு தெரியாத சில இடங்கள் கருகி இந்த நச்சுக்களோட அளவை ரொம்ப ஆபாயகரமா அதிகமாக்கிடும். இப்போ 4வது உணவு சாதம். அப்புறம் அதுல இருக்கிற பேசிலிஸ் சீரியஸ் பாக்டீரியா.
இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்க பிரச்சனை நேரடியான ஒரு கெமிக்கல் கார்சினோஜன் கிடையாது. ஆனா ஹீட்டை தாங்கக்கூடிய தூங்குற நிலையில இருக்கிற சில பாக்டீரியல் ஸ்போர்கள் தான். சமைச்ச சாதம் ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சர்லயே இருக்கும்போது இந்த பாக்டீரியாக்கள் சும்மா ஜெட் வேகத்துல பெருக ஆரம்பிச்சிரும். இதனால உடனடியா பாத்தீங்கன்னா வாந்தி, வயிற்றுப்போக்கு மாதிரியான குறுகிய கால பிரச்சனைகள் வரலாம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க அந்த சாதத்தை மைக்ரோவேவ்ல வச்சு சூடுபடுத்தும் போது பாக்டீரியா வேணா செத்து போகலாம். ஆனா அது உருவாக்குன நச்சு ஸ்போர்கள் அப்படியே தான் இருக்கும். இந்த நச்சுக்கள் தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது குடல்ல ஒரு நாள்பட்ட வீக்கத்தை ஏற்படுத்தி கேன்சர் செல் உருவாகிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சூழ்நிலையை உருவாக்கிடுது. சரி, இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம். இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர சில பாதுகாப்பான சமையலறை பழக்கங்களை பாப்போம். நம்ம மொத்த டயட்டையும் மாத்தணும்னு அவசியமில்ல. இந்த 4 சிம்பிளான ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போதும். 1. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே ஒரு முறை மட்டும் சாப்பிடுங்க. ஹை டெம்பரேச்சர்ல ரீஹீட் பண்ணாதீங்க. 2. மிச்சமான சமைச்ச கீரைய சூடுபடுத்தாம அடுத்த நாள் சாலட்ல அப்படியே சில்லுன்னு சாப்பிடுங்க. 3. வறுத்த உணவுகளையோ சமையல் எண்ணெயையோ ஒருபோதும் மறுபடியும் சூடுபடுத்தி பயன்படுத்தாதீங்க. 4. சமைச்ச சாதத்தை 1 மணி நேரத்துக்குள்ள ஆறரிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள ஒரே ஒரு முறை மட்டும் சூடுபடுத்தி சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வருமுன் காப்பதே சிறந்தது. ஒவ்வொருத்தரோட உடலமைப்பும் வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி உணவுகள் வழியா வர்ற கார்சினோஜன்களை நாம தவிர்ப்பது நம்ம உடம்ப சின்ன சின்ன பாதிப்புகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த சயின்டிஃபிக்கான வழி. இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த 4 உணவுகள்ல எந்த உணவு உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு? நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? நீங்க ரெகுலரா மிச்சமான உணவை சூடுபடுத்தி சாப்பிட்றவரா இருந்தா, அல்லது அப்படிப்பட்டவங்கள உங்களுக்கு தெரிஞ்சா, கண்டிப்பா இந்த முக்கியமான தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை நம்ம கிச்சன்ல இருந்தே ஆரம்பிப்போம்.